நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுறேன். நீங்க அப்படி பஞ்ச் இல்ல நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேமரா டீம் அவன் சைடு கொஞ்சம் காட்டுங்க. உட்காருங்க மாண்புமிகு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நான் உடனே பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க. முடிங்க. நீங்க பேசி முடிக்கட்டும். நீங்க பதில் சொல்லலாம். உங்களுக்கு அனுமதிக்கிறேன். உட்காருங்க. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த சினிமா போல பஞ்ச் டயலாக் என்பதெல்லாம் அவை கொண்டு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் யாரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேசுங்க. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் இந்த எதிர்க்கட்சி வரிசை தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு என்சிங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இரண்டாவது, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ் பத்தி சொன்னார். உண்மைதான், அவங்க நேரலையை கடந்த ஆட்சியில மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம்